சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் செம்மையா செட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குருமாவுக்கு சின்னதாக ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 சீல் கிட்ட தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 6 to 7 போல முந்திரி, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா குருமா பண்றதுக்கு ஒரு அகலமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயமா எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க சூப்பரா இது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழமா போடணும். அப்பதான் நமக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கும். அதே நேரத்தில் அதோட டேஸ்ட் நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா போடும்போது இது குருமாவோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்ல கலர்ஃபுல்லா வந்துருச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி இதுல சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கும் போது இதுல இருந்து சூப்பரா எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு அதுல உள்ள தொலியை உரிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இது எல்லாமே சேர்ந்து சூப்பரா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல நல்லா மணக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா ரெடி. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.